income tax updates for the financial year 2023-24 and 24-25 இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டைரக்டா நம்ம அப்டேட்ஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கா என்ன டாக்ஸ் ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் ஒரு 5 minutes மட்டும் இதை நம்ம பார்த்துருவோம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஓல்டு ரெஜிம். ஸோ ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம், ஸோ அந்த கான்செப்ட் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த டாக்ஸ் ஸ்லாப் ரேட் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஓல்டு ரெஜிம். இண்டிவிஜுவலோ ஹெச்இஎஃப்ஓ, ஏஓபி ஆர் பிஓஐ, ஓகே, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ இவங்கள் அவங்களோட ஏஜ் வந்து இண்டிவிஜுவலாக இருந்து 60 வயசுக்குள்ள இருந்தால், இல்லை ஹெச்இஎஃப், ஏஓபி அண்ட் பிஓஐ எல்லாம் இருக்குமே, அவங்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் கிடையாது. பட் அவங்களோட ஸ்டேட்டஸ் வைஸ் இதுதான் அவங்களோட ஸ்லாப் ரேட். பிலோ 2.5 lakhsக்கு டேக்ஸ் கிடையாது, 0%. 2.5 to 5 வரைக்கும் 5%. ஓகேங்களா? ஸோ 5 to 10க்கு 20, above 10க்கு 30. ஸோ இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லாப் ரேட். இப்பவும் இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஓல்டு ரெஜிமில் இது கவர் ஆகுது. ஓகேங்களா? இதே ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் அந்த 3 lakh வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 3 to 5க்கு அதே 5%, 5 to 10க்கு 20, மோர் தென் 10க்கு 30. ஓகேங்களா? இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துடுறோம். சூப்பர் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 5 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. 5 to 10க்கு 20, 10 lakh மேலே 30. ஸோ ஓல்டு ரெஜிம் பொறுத்த வரைக்கும் 5%, 20%, 30%. ஸோ இதுதான் ஸ்லாப் ரேட்டு. அப் டு 5 lakhs வரைக்கும் அவங்க இண்டிவிஜுவலாகவே இருந்தாலும், பிலோ 60 இருந்தாலும், அப் டு 5 lakhs வரைக்கும் 12,500 ரிபேட் இருக்கு. அந்த செக்ஷன் 87A படி அவங்களோட இன்கம் 5 lakhsக்குள்ள இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா ரிபேட் வந்து அப்ளிகபிள் ஆகிடும். இந்த ரிபேட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான், ஹெச்இஎஃப்க்கோ, பாடி ஆஃப் இண்டிவிஜுவலுக்கோ, அசோசியேஷன் ஆஃப் பர்சனுக்கோ கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓல்டு ஸ்லாப் ரேட் இதுதான். இதே கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருந்தால் 10,000க்குள்ள இருந்தால் 10%, 10,000 to 20,000 அவங்களோட ப்ராஃபிட்டாக இருந்தால் 20%, 20,000க்கு மேலே இருந்தால் 30%. இதுதான் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியோட டாக்ஸ் ரேட்டு. அதர் அசசிஸ், பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ எல்எல்பிஓ இருந்தால் என்ன ஸ்லாப்லாம் கிடையாது. டோட்டலாக நெட் ரேட் 30% ப்ளஸ் 4% செஸ். 4% செஸ்ங்கிறது எல்லாருக்குமே அப்ளிகபிள். ஓகேங்களா? இதே கம்பெனியாக இருந்தால் 3 ரேட் இருக்கு. அவங்களோட டேர்ன் ஓவர் ப்ரீவியஸ் இயரில் 400 கோடி கீழே தான் இருக்குன்னா 25% தான் அவங்களோட டாக்ஸ் ரேட்டு, ப்ளஸ் 4% செஸ் வரும். ஓகேங்களா? ஸோ 400 கோடிக்கு மேலே போயிடுச்சுனாலே 30% ஸ்லாப் ரேட் வந்து 30% ஒரே ரேட்டு தான் டொமஸ்டிக் கம்பெனியாக இருந்தால். ஃபாரின் கம்பெனியாக இருந்தால் 40%. ஸோ இதுதான் ஓல்டு ரெஜிமில் உள்ள டாக்ஸ் ஸ்லாப் ரேட். எல்லா அசஸிக்கும் நம்ம ஒரு கிளான்ஸ் இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அப்டேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் 2023-24 பார்க்கலாமா, இல்லை 24-25 பார்த்துடலாமா? அதாவது போன ஃபினான்ஸ் ஆக்ட் படி என்ன அப்டேட்டுங்கிறத பார்த்துடலாமா, இல்லை போன மாதம் வந்த ஃபினான்ஸ் ஆக்ட் படி நமக்கு என்ன அப்டேட்டுங்கிறத பார்க்கணுமா? இதுக்கு கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபினான்ஸ் இயர் 2023-24 இப்போ 4 நாளைக்கு முன்னாடி, 5 நாளைக்கு முன்னாடி முடிஞ்ச வருஷத்துக்கான அப்டேட்ஸை நம்ம இப்போ பார்க்கலாமா? கொஞ்சம் சேட் பாக்ஸில் பதில் சொன்னீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ எல்லாருக்குமே இப்போ ஐடி ஃபைலிங் டியூ டேட் வரதுனால 23-24 தான் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க. 24-25 இன்னும் 1 year டைம் இருக்குது. நம்ம அடுத்த இயர் எண்டில் அதை பற்றி பார்த்துக்கலாம். எல்லாரோட தாட்டும் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அசஸ்மெண்ட் இயர் 24-25. ஸோ அதுதான் ஃபினான்ஷியல் இயர் 23-24. ஓகே, ஸோ லாஸ்ட் இயரு இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட் செக்ஷன் 115BAC. செக்ஷன் 115BAC என்னன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம். ஓகேங்களா? ஸோ நியூ டேக்ஸ் ரெஜிம் இண்டிவிஜுவல், ஹெச்யூஎஃப், அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், இவங்க எல்லாருக்குமே நியூ டேக்ஸ் ரெஜிம் பொருந்தும். ஓகேங்களா? இது வந்து லாஸ்ட் இயர் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஹெச்யூஎஃப் புதுசாக ஆட் பண்ணியிருக்குங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் படி ஸ்லாப் ரேட் என்னன்னா அப் டு 3 lakhs வரைக்கும் எந்த டேக்ஸும் கிடையாது. 3 to 6க்கு 5%, 6 to 9க்கு 10%. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட இன்கம் 9 lakh இருந்தால்
அவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் 45,000 வரும். அதாவது இந்த ஸ்லாப்ல ஒரு 5% 15,000ம், இந்த ஸ்லாப்ல ஒரு 30,000ம், 45,000 ஒரு டேக்ஸ் கட்டினால் போதும். ஆவரேஜா கால்குலேட் பண்ணி பார்த்தா 9 லேக்குக்கு வெறும் 5% தான் அவர் டேக்ஸே கட்ட போறாரு. ஸோ ஒருத்தரோட இன்கம் 9 லேக்காக இருந்தால் அவர் கட்ட வேண்டிய டேக்ஸ் 5% தான். இதே ஓல்டு ரெஜிமுக்கு நம்ம போயிருந்தால் அதோட ஸ்லாப் வந்து அரௌண்டு 8%க்கு மேலே வரும். ஓகேங்களா? என்ன ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ்னா, நியூ ரெஜிமில் டிடக்ஷன்ஸ் எதுவும் அலௌட் கிடையாது. சில ஸ்பெசிஃபைட் டிடக்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதே 9 to 12 லேக்காக இருந்தால் 50% ஸ்லாப் ரேட்டு. ஸோ 90,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது 12 லட்சம் உங்களோட இன்கமாக இருந்தால் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் பர்சன்டேஜ் 7.5% ஒன்லி. ஓகேங்களா? சரியான மைக் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே, 12 to 15 இருந்தால் 20%. ஸோ இதுதான் ஸ்லாப் ரேட். நியூ டேக்ஸ் ரெஜிமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடக்ஷன் எதுவும் அதிகமாக இல்லை என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 4 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக டிடக்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ஈவன் உங்களோட இன்கம் 15 லட்சமாக இருந்தாலும் நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் 9% மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ இந்த இயர்ல இருந்து, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இருந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் தான் எல்லாருக்கும் டிஃபால்ட் ரெஜிம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போன வருஷம் வரைக்கும் நியூ டேக்ஸ் ரெஜிம் வேணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இந்த தடவை நியூ டேக்ஸ் ரெஜிம் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகிடும். ஓல்டு ரெஜிம் வேணும்னா நீங்கள் அதுக்கு ஒரு தனியாக ஃபார்ம் ஃபைல் பண்ணணும். அதை நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்குறோம். ஸோ நான் இப்போது சொன்ன நியூ டேக்ஸ் ரெஜிமோட ஸ்லாப் ரேட் படி, ஸோ இங்கே அப் டு 6 லேக் வரைக்கும் 5% அப்படிங்கிற ஸ்லாப் சொல்லியிருந்தேன். 6 to 9 10%ங்கிற ஸ்லாப் சொல்லியிருந்தேன். இந்த ரிபேட் வந்து நியூ ரெஜிமுக்கு மட்டும் அப் டு 7 லேக் வரைக்கும் ரிபேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட இன்கம் 7 லேக்காக இருந்தால் ரிபேட் 25,000, அதாவது 7 லேக் வரைக்கும் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியது இல்லை. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு 100% ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆர் 25,000 whichever is less. ஸோ 7 லேக் மேலே உங்கள் இன்கம் எக்ஸீட் ஆகிறப்போ நீங்கள் 25,000 வரைக்குமோ இல்லை உங்கள் 100% டேக்ஸ் இதில் எது கம்மியோ அதை நீங்கள் ரிபேட்டாக எடுத்துக்கலாம். 7 லேக்னா 25,000 டேக்ஸ் வரும், அது அப்படியே ரிபேட்டு. இதே 7 லேக்குக்கு மேலே போகுது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரைக்கும் கொஞ்சம் தான் எக்ஸஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அந்த எக்ஸஸ் ஆகிற அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டினா போதும் அப்படின்னு செக்ஷன் 17A கிளாஸ் பியில் சொல்லியிருக்காங்க. இது நான் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்று உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள். அப் டு 7 லேக் நோ டேக்ஸ். 7 லேக் ஒன்னாக இருந்தால் டேக்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் 87A. இது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம் ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நோட் பண்ணிக்கோங்க. HUF இருந்தால் அப்ளிகபிள் கிடையாது. வேறு யாரும் இதை இது பண்ண முடியாது. ரெசிடென்ட் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் 87A அப்ளிகபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் கிளாஸ் பி என்ன சொல்லுதுன்னா, 87A கிளாஸ் பி மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லுது. ஓகேங்களா? உங்களுக்கு 7 லட்சத்துக்கு மேலே போனாலும் நீங்கள் ஒரு மினிமம் அமௌண்ட் டேக்ஸ் கட்டலாம் போதும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த மார்ஜினல் ரிலீஃப். ஓகேங்களா? ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ வந்து ஒரு கிளைண்ட் இப்போ உங்களை பார்க்க வராரு. ஸோ இங்கே உள்ள எல்லாருமே ஐடி பண்ணுறீங்களா, இல்லை சில பேர் ஜிஎஸ்டி மட்டும்தான் ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்களா? யார் யாரெல்லாம் ஐடி பண்ணுறீங்க கொஞ்சம் எஸ்ன்னு போடுங்க, பண்ணாதவங்க நோன்னு கொஞ்சம் போடுங்க சாட் பாக்ஸில். எஸ், ஓகே, போத். ஓகே, ஸோ நிறையா பேர் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே 1-2 பேர் தவிர எல்லாருமே ஐடி பண்ணுறீங்க. ஓகே, இப்போ உங்ககிட்ட ஒரு அசசி வராரு, புது கிளைண்ட்டோ இல்லை உங்களோட கிளைண்ட்டே வராரு, ஜிஎஸ்டி கிளைண்ட்டோ இல்லை புதுசாக ஒரு அசசி ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக வராரு. அவர் வந்து சார் நான் லோனுக்கு போகிறேன், எனக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா டேக்ஸ் கட்டுற மாதிரி கொஞ்சம் ஐடி ஃபைல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறாரு. இப்போ உங்களால் அதை பண்ண முடியுமா முடியாதா? கொஞ்சம் முடியுமா முடியாதா? எஸ்ஸா நோவாங்கிறத கொஞ்சம் சாட் பாக்ஸில் போடுங்க. ஓகே ஓகே, ஸோ எஸ் எஸ், நோ நோ. ஓகே ஓகே, ஸோ 30% பேர் வந்து எஸ்ங்கிறீங்க, 70% அப்ராக்சிமேட்டாக பாதிக்கு மேலே நோ, அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக அது பண்ண முடியும். இந்த நியூ ரெஜிமில் மட்டும் இந்த மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தால் 10 ரூபாய் மட்டும் கூட டேக்ஸ் கட்டி ஃபைல் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதுதான் மார்ஜினல் ரிலீஃப்.
செக்ஷன் 87A கிளாஸ் B அதை தான் சொல்லுது. ஸோ இந்த மார்ஜினல் ரிலீஃப் என்னங்கிறத சொல்லிடுறேன். உங்களோட இன்கம் 7,05,000 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? அப் டு 7 lakh ரிபேட் 25,000 இருக்கு. நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. ஆனால் 7,05,000 ஆகிறப்போ நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் எவ்வளோனா 25,500. ஓகேங்களா? ஸோ 5,000 ரூபா தான் எனக்கு வருமானம் எக்ஸ்ட்ரா ஆகுது, ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டை விடன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுனால 25,000 கட்டணுமா? ஸோ இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா டிமாண்ட், எக்ஸ்ட்ரா டிடக்ஷனோ டம்மி டிடக்ஷன் ஏதோ போட்டு டேக்ஸ் கட்டாமல் போக தான் பார்ப்போம். இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த தடவை மார்ஜினல் ரிலீஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கிறதுனால உங்களோட இன்கம் 5,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நீங்கள் 25,500 கட்ட வேண்டியதில்லை. ஸோ விச் எவர் இஸ் லோயர், 5,000 ரூபா மட்டும் கட்டினா போதும், ஆக்சுவல் டேக்ஸ் நீங்கள் 5,000 ரூபா கட்டினா போதும் அப்படின்னு சொல்கிறதான் மார்ஜினல் ரிலீஃப். இந்த 20,500 ரிலீஃபாக கவர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. இதே இது 7,10,000 ரூபாயா இருந்தால் நீங்கள் 10 ரூபா கட்டினா போதும், 25,000 சில்லரை கட்ட வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற கான்செப்ட். ஸோ இந்த அமௌண்ட் வந்து இப்படி 7,05,000 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறப்போ 7,27,778 அப்படின்னு வரப்போ இந்த எக்ஸஸ் ஆகிற ஃபிகர், அதாவது 7 லட்சத்துக்கு எக்ஸீட் ஆகிற அந்த 27,778 டேக்ஸ் லயபிலிட்டி என்னன்னா 27,778. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆகிறதுனால மார்ஜினல் ரிலீஃப் இதோட கட் ஆயிடுது. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு மார்ஜினல் ரிலீஃப் இந்த அமௌண்ட் கிடைக்குது. நீங்கள் ஆக்சுவல் டேக்ஸ் விச் எவர் இஸ் லோயர் கட்டினா போதும். ஆக்சுவல் டேக்ஸ் ஆர் அமௌண்ட் எக்ஸீடட் அபவ் 7 lakh. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டில் விச் எவர் இஸ் லோயர் மட்டும் நீங்கள் ஆக்சுவல் டேக்ஸாக கட்டினால் போதும். இந்த கான்செப்ட் புரியுதா, இல்லை யாருக்காவது ரிப்பீட் பண்ணணுமா? இது ஃபினான்சியல் இயர் 2023-24 தான் அப்ளிகபிள், அதாவது இனிமேல் பண்ணக்கூடிய ஐடிக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஸோ யாருக்கும் ரிப்பீட் பண்ண தேவை? ஓகே ஓகே, செல்வகுமார் சார் ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காரு. ஓகே ஓகே, ஸோ 2 ஆன்சர் தான் வந்திருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் ரிப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரம் கிளாஸ் முடிச்சிடலாம். ஃபைன். ஓகே ஓகே, ஒரு 10 செகண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன் அந்த செல்வகுமார் சாருக்காக ஒரே ஒரு இது. ஸோ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ 7,03,000 ரூபாய் உங்களுக்கு உங்களோட டாக்ஸபிள் இன்கம் இருந்தால் அந்த 7,03,000 நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் 25,300 ரூபா வரும். ஸோ அப்படிங்கிறப்போ அந்த 3,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நீங்கள் 25,300 ரூபா கட்ட தேவையில்லை, அந்த 3,000 ரூபா மட்டும் கட்டினா போதும், விச் எவர் இஸ் லோயர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கேட்ட கொஷின் தான், ஒரு 1,000-2,000 ரூபா மட்டும் கட்டி ஐடி ஃபைல் பண்ண முடியுமா? நியூ ரெஜிமில் பண்ண முடியுங்கிறதுக்கு மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற கான்செப்ட் சொல்லிட்டேன். ஓல்டு ரெஜிமில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தால் ஸோ அந்த ரேஷியோ படி உங்களுக்கு வந்து டேக்ஸ் ரேட்டு கம்மியாகும். ஸோ வாட் இஸ் த மினிமம் டேக்ஸ் பேயபிள் ஃபார் ஃபினான்ஷியல் இயர்? இந்த இயரில் 2023-24 நீங்கள் மினிமம் டேக்ஸ் எவ்வளவு கட்டலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ரெஜிமில் 7,10,000 ரூபா உங்களோட இன்கமாக இருந்தால் 10 ரூபா தான் நெட் டேக்ஸ் பேயபிள் வரும். ஓல்டு ரெஜிமில் ஒரு சின்ன கால்குலேஷன், அதர் இன்கம் ஒரு 4 லட்சமோ அக்ரி இன்கம் 1,33,398 இருந்தால் அப்போவும் நீங்கள் 10 ரூபா தான் டேக்ஸ் கட்ட வேண்டியது வரும். அக்ரி இன்கம் இல்லாத பட்சத்தில் உங்களோட மினிமம் டேக்ஸ் 12,500 ப்ளஸ் செஸ் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தான் டேக்ஸ் ஸ்லாப் ரேட். பட் இந்த இயர்லேருந்து நியூ ரெஜிமில் இந்த மார்ஜினல் ரிலீஃப்ங்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதனால தான் இதை நோட் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்மளோட ஐடி அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? நியூ ரெஜிம். நெக்ஸ்ட், நியூ ரெஜிமில் என்னென்ன டிடக்ஷன்லாம் அவைல் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்கிறது தான் செக்ஷன் 115 BAC சப்செக்ஷன் 2 கிளாஸ் 1. ஓகே, இது இங்கே சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நியூ ரெஜிம் 115 BACனாலே நியூ ரெஜிம். இந்த நியூ ரெஜிம் படி வித்தவுட் எனி எக்ஸம்ஷன் ஆர் டிடக்ஷன் அண்டர் இந்த செக்ஷனில் உள்ள எந்த இதுவும் நீங்கள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறத லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்டில் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? செக்ஷன் 10(5), 10(13A), 10(14). ஸோ இது எல்லாம் என்னங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நியூ ரெஜிமில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன், எந்த டிடக்ஷன்லாம் நாட் அலவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லீவ் ட்ராவல் அலவன்ஸ். செக்ஷன் 10(5)ல் வர லீவ் ட்ராவல் அலவன்ஸு நீங்கள் எக்ஸம்ஷன் டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. வேறு ஏதாவது ஸ்பெஷல் அலவன்ஸ் உங்கள் டே டு டே டியூட்டியை பார்க்குறதுக்காக உங்கள் எம்ப்ளாயர் ப்ரொவைட் பண்ணியிருந்தால் அதை நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இதெல்லாம் சேலரி பீப்புளுக்கு தான் வரும்.
ஓகேங்களா? ஏன்னா சேலரி பீப்புள் தான் நியூ ரெஜிமா, ஓல்டு ரெஜிமாங்கிற கன்ஃபியூஷன்ல ஆரம்பத்துலேருந்தே இருக்கும். அவங்களுக்கு தான் அதிகமான டிடக்ஷன்ஸும், எக்ஸம்ஷன்ஸும் அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? பிசினஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்க வாய்ப்பில்லை. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ப்ளஸ் வந்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் நம்ம நியூ ரெஜிம்ல கிளைம் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் செக்ஷன் 24B படி இன்ட்ரெஸ்ட் ஆன் ஹவுசிங் லோன் செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டிக்கு கிளைம் பண்ண முடியாது. அதே மாதிரி நியூ ரெஜிம்ல ஏதாவது லாஸ் இருந்தால் அதை செட் ஆஃப் பண்ணவோ கேரி ஃபார்வர்ட் பண்ணவோ வழி இல்லை. ஓல்டு ரெஜிம் நீங்க சூஸ் பண்ணால் மட்டும்தான் லாஸை செட் ஆஃப் பண்ண முடியும், கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 டிடிஏ டிடிபி, அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட், பேங்க் டெபாசிட். ஸோ இது ரெண்டுமே நம்ம கிளைம் பண்ண முடியாது. மற்ற எந்த டிடக்ஷனும் 80Cலேருந்து 80U வரைக்கும் எந்த டிடக்ஷனும் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது, எக்ஸப்ட் இந்த 3 டிடக்ஷன் மட்டும்தான். எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 80CCD2ல நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக்ஷன் 80CCH2வும் செக்ஷன் 80JJA இந்த மூணே டிடக்ஷன் மட்டும்தான் நியூ ரெஜிம்ல அவைலபிள் இருக்கு. வேற என்னென்ன டிடக்ஷன்லாம் அலோவ் பண்ணிக்கலாம்? ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் இன்கம் இருந்தால் அந்த ப்ரோரேட்டா பேசிஸ் படி உங்களுக்கு கால்குலேஷன் வந்துடும். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்கள் அலோவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், உங்களுக்கு ரெண்டல் இன்கம் இருந்து, அதாவது லெட்டட் ப்ராப்பர்ட்டி ரெண்டல் இன்கம் இருந்தால் நீங்கள் அந்த 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லீவ் என்கேஷ்மெண்ட் நீங்கள் வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம். ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷன், விஆர்எஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ப்ரொசீட்ஸ், டெத் கம் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட். ஸோ இது எல்லாமே நீங்கள் நியூ ரெஜிம்லையும் அவைல் பண்ணிக்கலாம். மணி ரிசீவ்ட ஸ்காலர்ஷிப், ஏதாவது ஸ்காலர்ஷிப்பில் அமௌண்ட் ரிசீவ் ஆயிருந்தாலும் அதை நீங்கள் டிடக்ஷனாக அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டி வரக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட்டையும் நீங்கள் டிடக்ஷன் அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேலரியில் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 89, அதாவது உங்களுக்கு அரியர் சேலரியோ இல்லை அட்வான்ஸ் சேலரியோ வந்தால் அதுக்கான ரிலீஃபை நீங்கள் நியூ ரெஜிமில் அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 115 BAC, அகெயின் அதிலே தான் இருக்கும், நியூ ரெஜிம்கான கண்டிஷனில் தான் இன்னமும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நியூ ரெஜிம் 115 BACல யார் யாருக்கு இது அப்ளிகபிள் ஆகும்? யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், இண்டிவிஜுவல், HUF, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல். ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். யாருக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத சப்செக்ஷன் 6ல சொல்லியிருக்காங்க. சப்செக்ஷன் 6 செக்ஷன் 115 BAC, nothing contained in subsection 1A shall apply to a person where the option is exercised. அதாவது யாரு ஓல்ட் ரெஜிம் வேணும்னு ஃபார்ம் 10IEE ஃபைல் பண்ணிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த நியூ ரெஜிம் அப்ளிகபிள் ஆகாது. ஒரு தடவை நீங்கள் ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருஷத்துக்கு நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று தான் அந்த ஃபார்ம் வந்து போர்ட்டலில் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்தேன். நான் இன்னும் நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன், இன்னும் ஃபார்ம் பார்க்கல. ஸோ வந்து நீங்கள் அந்த ஃபார்மை இன்னைக்கு ஃபைல் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கு 31 ஜூலைக்குள்ளே மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வருஷத்துக்கு மாற்ற முடியாது. ஸோ உங்களுக்கு ஓல்ட் ரெஜிம் தான் அப்ளிகபிள் இந்த இயருக்கு. இந்த ஃபார்மை எப்போ ஃபைல் பண்ணணும்னா உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இருந்தால் ஆன் ஆர் பிஃபோர் த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன், ஒரிஜினல் ரிட்டர்ன். ஸோ 31 ஜூலை என்றால் நான் டாக்ஸ் ஆடிட் கேஸாக இருந்தால் 31 ஜூலைக்குள்ள நீங்கள் இந்த ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணி விட வேண்டும். ஓகேங்களா? உங்களுக்கு பிஸ்னஸ் இன்கம் இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்பயே அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் டியூ டேட்டுக்குள்ளே பண்ணணும். ஸோ டியூ டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணவில்லை என்றால் நீங்கள் ஓல்டு ரெஜிம் ஆப்ட் ஆக முடியாது. நியூ ரெஜிம் தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது எத்தனை தடவை வருஷம் மாற்றிக்கலாமா, ஒரு தடவை எடுத்துட்டா அதோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே கீழே ப்ரொவிஷனில் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த வருஷம் வித்ட்ரா பண்ண முடியாது. பட் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வேணான்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து பிஸ்னஸ் இன்கம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஒரு பிஸ்னஸ் இன்கம் இருக்கிற அசசி ஃபார்ம் 10IE இப்போ ஃபைல் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இயர் ஃபார்ம் 10IE ஃபைல் பண்ணுறாங்கன்னா அவர் ஒரே ஒரு தடவை வெளியே வரலாம். ஸோ அதுக்கப்புறம் அவர் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஆனால் இந்த அசஸ்மெண்ட் இயருக்குள்ள அவர் ஃபைல் பண்ணவில்லை என்றால் அவர் அடுத்து ஓல்ட் ரெஜிம் ஆட் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் கான்செப்ட். இது எந்த அளவுக்கு எனக்கு கிளாரிட்டியாக இல்லை, பிகாஸ் வந்து
31 ஜூலைக்குள்ளே நீங்கள் ஓல்டு ரெஜிம் எடுக்கவே இல்லைனா நீங்கள் இனிமேல் ஓல்டு ரெஜிம் போக முடியாது, உங்களுக்கு நியூ ரெஜிம் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொவிஷன் இருக்குது. ப்ராக்டிக்கலாக நம்ம வர்றப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்டில் கொண்டு வந்த ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் இது என்னன்னா செக்ஷன் 10(10)D. செக்ஷன் 10(10)D என்னன்னா எக்ஸம்ஷன் இன்கம்க்கு எக்ஸம்ஷன் கொடுக்குது. எந்த இன்கம்னா எல்ஐசி மெச்சூரிட்டி அமௌண்ட். எல்ஐசின்ல லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மெச்சூரிட்டி அமௌண்ட் எக்ஸாம்ட். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் போன வருஷம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. உங்களோட ப்ரீமியம் அமௌண்ட் பெர் இயர் 5 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுன்னா, எனி ஒன் ஆஃப் த இயர் 5 lakhsக்கு மேலே போயிடுச்சுன்னா, அந்த மெச்சூரிட்டி வேல்யூ அந்த ப்ரீமியத்தோட மெச்சூரிட்டி வேல்யூ taxable under income from other sources. ஸோ 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் ப்ரீமியம் 1/4/2023க்கு அப்புறம் ஒரு பாலிசி போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உள்ள பாலிசிக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. 1/4/2023க்கு அப்புறம் ஒரு பாலிசி போட்டு அதோட ப்ரீமியம் வேல்யூ 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா, அதோட அந்த ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் மெச்சூரிட்டி ஆகக்கூடிய அமௌண்ட்டுக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட வேண்டும். எங்கே டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னா, அந்த சம் ரிசீவ்டு ஆன் த டெத் ஆஃப் அ பர்சன். ஸோ அந்த பர்சன் இறந்து போய் மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்தால் அங்கே டேக்ஸ் கிடையாது. அந்த எக்ஸம்ஷன் அப்படியே தான் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 10(2)ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 2 புதுசாக சப்ஸ்டியூட் பண்ணி நமக்கு வந்து இது வந்து டாக்ஸபிள் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்குங்க. செக்ஷன் 10(2) என்னன்னா பெர்க்விசிட்ஸ். ஒரு எம்ப்ளாயிக்கு வேல்யூ ஆஃப் எனி அக்காமடேஷன், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்துருக்காரு, கன்செஷன் ரேட்டில் அவர் சம்பளத்தில் ஒரு மினிமம் அமௌண்ட் பிடிச்சிக்கிறாரு. ஸோ மார்க்கெட் வேல்யூ என்ன, அவர் பிடிச்ச வேல்யூ என்ன, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இன்கமாக கருதப்படும் அந்த எம்ப்ளாயி கான்செப்டில். ஸோ அதுதான் செக்ஷன் 10(2). ஓகேங்களா? நெக்ஸ்ட் செக்ஷன் 28லையும் அந்த பெர்க்விசிட்ஸு இன்கமாக கருதப்படுங்கிறத லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன் மூலமாக ஒரு பெர்க்விசிட்ஸ், எனி பெனிஃபிட் ஆர் பெர்க்விசிட்ஸ் அரைசிங் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் த எக்ஸசைஸ் ஆஃப் ப்ரொஃபஷன், வெதர் கன்வெர்டபிள் இன்டு மணி ஆர் நாட், இன் கேஷ் ஆர் இன் கைண்ட் ஆர் பார்ட்லி இன் கேஷ் ஆர் பார்ட்லி இன் கைண்ட். ஸோ இந்த மாதிரி எப்படி நீங்கள் வாங்கியிருந்தாலும், ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ என்னோட கிளைண்ட் வந்து ஒரு பிளைவுட் கடை வச்சுருக்காங்க. ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட டேர்ன் ஓவர் சேல்ஸ் பண்ணதும், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷெரான் பிளைவுட்னே வச்சுக்கோங்க. ஷெரான் பிளைவுட்லேருந்து ஒரு டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த கம்பெனி வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மு. ஸோ அதோட அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு யாராவது ஒரு 2 பேர் நீங்கள் இவ்வளோ டேர்ன் ஓவரை அச்சீவ் பண்ணதுனால, இல்லை இவ்வளோ பர்ச்சேஸ் அச்சீவ் பண்ணதுனால உங்களுக்கு நான் இந்த டூர் பேக்கேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ, ஸோ அது வந்து பெர்க்விசிட்ங்கிற கான்செப்டில் வருது. பிஸ்னஸ் பண்ணதன் மூலமாக வரக்கூடிய இன்கம்ங்கிறதுனால அதை இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் ஆட் பண்ணி டேக்ஸ் கட்டணும். ஸோ இந்த இடத்துல அவங்க கேஷாக ரிசீவ் பண்ணல, கேஷாக ரிசீவ் பண்ணாலும் அது இன்கம் தான். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த செக்ஷன் 28ல் கிளாஸ் 4 வந்து புதுசாக இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 35D(2)ல் ஒரு புதுசாக ஒரு ப்ரொவிஷன் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா, செக்ஷன் 35D என்ன சொல்லுதுன்னா, அமார்டைசேஷன் ஆஃப் சர்டன் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மெயினாக கம்பெனிஸில் தான் எல்லாரும் பார்த்துருப்போம். அதை 10 இயர்ஸ்க்கு நம்ம ரைட் ஆஃப் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகக்கூடிய செலவுகளை எல்லாம் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ், ப்ரீ ஆப்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் வச்சு எவ்ரி இயர் 10%, அதாவது 10 பார்ட்டாக பிடிச்சு நம்ம எவ்ரி இயர் வந்து ஒரு பார்ட், அதாவது 10% வந்து நம்ம செலவில் எழுதுவோம், ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி கொடுக்க தேவையில்லை. ஆனால் லாஸ்ட் இயர்ல இருந்து 1/4/2023க்கு அப்புறம் இன்கார்பரேட் பண்ண கம்பெனியோ இல்லை அதுக்கப்புறம் நடந்த எக்ஸ்பென்சஸை ஒரு ஃபார்ம் நம்பர் 3AF அப்படின்னு சொல்லி நம்ம ஐடி போர்ட்டலில் போய் யார் யாருக்கு என்னென்ன செலவு நடந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அட்வொகேட்டுக்கு இவ்வளோ நம்ம அமௌண்ட் கொடுத்துருக்கோம் ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ண, இல்லை ஒரு ப்ரொஃபஷன், எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி கொடுக்குறேன், இல்லை ஒரு கம்பெனி செக்ரட்டரி இன்கார்பரேட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு நம்ம செலவாச்சு அப்படிங்கிறது அவங்க பேன் நம்பர், அவங்க டீட்டெயில், என்ன நேச்சர் ஆஃப் எக்ஸ்பென்சஸ், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு செலவாயிருக்கு, ஸோ அதுக்கு யாருக்கு அமௌண்ட் கொடுத்துருக்கோம், ஸோ அதையெல்லாம் இந்த ஃபார்மில் ஃபைல் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியும். இது வந்து லாஸ்ட் இயர் தான் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க.
நெக்ஸ்ட் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் செக்ஷன் 43B ஹெச். ஓகேங்களா, செக்ஷன் 43Bல கிளாஸ் ஹெச்னு லாஸ்ட் இயர் தான் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம திருமலை பத்ரன் சார் சொன்ன மாதிரி 4 லைன் தான், ஆனால் வந்து நாடு ஃபுல்லாக கலைபுரம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இது நம்ம எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். இதை பற்றி மட்டுமே 1 ஹவருக்கு மேலே செஷன்லாம் எடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு கிளான்ஸ், ஒரு 2 minutes to 5 minutes மட்டும் ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஓகேங்களா, செக்ஷன் 43BH என்ன சொல்லுதுன்னா, எனி சம் பேயபிள் டு அ மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ். ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு நீங்கள் பணம் கொடுக்க வேண்டியது இருந்தால், அதுவும் பியாண்ட் த டைம் லிமிட்டுக்கு அப்புறமும் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தால், அந்த பணம், அந்த செலவு நீங்கள் எந்த வருஷம் பணம் கொடுக்குறீங்களோ அந்த வருஷம் தான் செலவாக கருதப்படும். அதாவது எக்ஸ்பென்ஸாக நீங்கள் ஐடியில் அவைல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறதா செக்ஷன் 43B கிளாஸ் ஹெச். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எனி சம் பேயபிள், ஒரு மைக்ரோ ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு நீங்கள் ஒரு பில் வாங்கியிருக்கீங்க, 10 லட்ச ரூபா பணம் தரணும். அவங்க செக்ஷன் 15 ஆஃப் MSMED ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிமெண்ட் இருந்தால் 45 நாள், அக்ரிமெண்ட் இல்லைன்னா 15 நாள். ஸோ இந்த நாளைக்குள்ளே நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால், ஃபார் எக்ஸாம்பிள் 15 மார்ச் ஒரு குட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அக்ரிமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குன்னே வச்சுப்போம். 45 நாள்னா இங்கிட்ட ஒரு 16, அங்கிட்ட ஒரு 29. ஸோ ஏப்ரல் 29க்குள்ளே நீங்கள் பணம் கட்டி இருக்க வேண்டும். ஏப்ரல் 29க்குள்ளே நீங்கள் பணம் கட்டவில்லை, 30ஆம் தேதி கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 30ஆம் தேதி அவங்களுக்கு பணத்தை செட்டில் பண்ணிட்டீங்க. ஸோ 29ஆம் தேதி நீங்கள் டியூ டேட்குள்ளே கட்டலை, இந்த வருஷம் அந்த 10 லட்சம் செலவில் நீங்கள் எழுதியிருப்பீங்க, அதை டிசலவ் பண்ணி அதுக்கான அந்த 10 லட்சத்திற்கான டேக்ஸை நீங்கள் இந்த வருஷம் கட்ட வேண்டும். 30ஆம் தேதி அடுத்த வருஷம் கட்டிட்டதுனால அடுத்த வருஷம் அதை திருப்பி அந்த செலவை ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அலோவ் பண்ணிக்கலாம். இதுக்கான ப்ரொவிஷன்ஸ்லாம் ஐடிஆர் ஃபார்ம்லையும் டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்லையும் தனியாக வந்துருச்சு. செக்ஷன் 43BHக்கு தனித்தனி காலம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் ரிவர்சல் பண்ணவும், அதாவது டிசலவ் பண்ணவும் காலம் இருக்குது. இந்த வருஷம் டிசலவ் பண்ணதை நெக்ஸ்ட் இயர் ரீக்ளைம் பண்ணவும் காலம் இருக்குது. ஓகேங்களா, செக்ஷன் 43Bல எக்ஸ்பிளனேஷன் 4ல் இ அண்ட் ஜின்னு சொல்லிட்டு 2 கிளாஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்குங்க. அது ஒன்றும் இல்லை, மைக்ரோ என்டர்பிரைஸ்னா என்ன, ஸ்மால் என்டர்பிரைசஸ்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினிஷனும் இங்கேருந்து கொடுக்கல, MSMED ஆக்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்குங்க. MSMED ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோ என்டர்பிரைசஸ்னா இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடியும் டேர்ன் ஓவர் 5 கோடியும் இருந்தால் அது மைக்ரோ, இன்வெஸ்ட்மெண்ட் 10 கோடியும் டேர்ன் ஓவர் 50 கோடியும் இருந்தால் அது ஸ்மால். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 10 கோடிக்கு இல்லையோ, இல்லை டேர்ன் ஓவர் 50 கோடிக்குள்ளேயோ இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக பேமெண்ட்டை 15 days ஆர் 45 daysல நீங்கள் செட்டில் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் 43BH. நெக்ஸ்ட் செக்ஷன் 44AB. செக்ஷன் 44ABல போன வருஷம் ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்குங்க. என்னன்னா, செக்ஷன் 44ABனா டாக்ஸ் ஆடிட் வேற ஒன்றும் இல்லை. ஸோ டாக்ஸ் ஆடிட் யார் யாருக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்கன்னா, செக்ஷன் 44AD சூஸ் பண்ணுறவங்களுக்கும் 44ADA சூஸ் பண்ணுறவங்களுக்கும், அதாவது ப்ரிசம்டிவ் இன்கம் சூஸ் பண்ணுறவங்களுக்கு 44AB அப்ளிகபிள் கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்குங்க. இதுக்கு முன்னாடியும் இதே தானே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா, டேர்ன் ஓவர் பேஸில் இருந்தது. அதாவது 1 கோடிக்கு மேலே, 2 கோடிக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி டேர்ன் ஓவர் பேஸில் இருந்தது. இந்த தடவை அதெல்லாம் எடுத்துட்டு 44AD சூஸ் பண்ணாலோ 44ADA சூஸ் பண்ணாலோ, ஏன்னா அதில் டேர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் அதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு டேக்ஸ் ஆடிட் தேவையில்லை அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் கொண்டு வந்திருக்குங்க. ஸோ அது என்ன அமெண்ட்மெண்ட்ங்கிறது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 44ADயில் லாஸ்ட் இயர் ஃபினான்ஸ் ஆக்ட் 2023ல என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்கன்னா, உங்களோட கேஷ் ரிசிப்ட், அதாவது உங்கள் டேர்ன் ஓவரில் வரக்கூடிய கேஷ் ரிசிப்ட் 5% தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 கோடி ரூபாய் வரைக்கும் 44ADயை ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் 44ADயில் வந்து அமெண்ட்மெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த கேஷ் ரிசிப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, கேஷ் ரிசிப்ட்னு இல்லை, டோட்டல் ரிசிப்டில் கேஷ் வந்து 5% மேலே போயிருக்கக்கூடாது. இந்த டோட்டல் ரிசிப்ட்டுங்கிறது டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன் வரைக்கும் ரிசீவ் ஆகிருக்கணும். ஓகேங்களா, இன்னமும் அது வரைக்கும் ரிசீவ் ஆகாமல் இருந்தால் அது கேஷாக தான் கருதப்படும். அதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. 44AD. நெக்ஸ்ட் 44ADAல 44ADAனா பிஸ்னஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகேங்களா, ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஃப்ரம் ப்ரொஃபஷன். அதை வந்து ப்ரிசம்டிவ் பேசிஸில் நம்ம காமிக்கிறோம். எப்படி 44ADயில் 6% ஆர் 8% காமிப்போம்,
நமக்கு டைம் இருந்தால் கடைசியாக ஒரு 10 நிமிஷம் 44 ஏடி ஏடிஏ ஏஇ ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். எனக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. நான் ஷார்ட்டாக அப்டேஷன் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா? 44 ஏடிஏல நம்ம 50% ப்ராஃபிட் காமிப்போம். இதுலேயும் அதே ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்குங்க. உங்களோட கேஷ் ரிசிப்ட் 5% தான் இருக்குன்னா நீங்கள் 75 லேக் வரைக்கும் 44 ஏடிஏ ஆப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி இது 50 லேக்ஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ 75 லேக் வரைக்கும் நீங்கள் 44 ஏடிஏ ஆப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்ஷன் 48ல ஒரு கிளாஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா காஸ்ட் ஒரு அசட்டை வந்து கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஒன்று கால்குலேட் பண்ணுவோம், இல்லை காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அந்த கால்குலேட் பண்ணுறப்போ ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது அந்த ஹவுசிங் லோனுக்கோ இல்லை லெட்அவுட் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று, ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 24B ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருந்தீங்கன்னா அதை காஸ்ட்டில் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பென்சஸை கிளைம் பண்ணிட்டீங்க, திருப்பி இந்த தடவை அதை செலவாக எழுதக்கூடாது அப்படின்னு லாஸ்ட் ஃபினான்ஸ் ஆக்டில் 2023ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ப்ராஃபிட் அண்ட் சேல் ஆஃப் சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி யூஸ்டு ஃபார் ரெசிடென்ஸ். ஒரு வீடை நீங்கள் விற்கிறீங்க, அதன் மூலமாக கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னா செக்ஷன் 54ல எக்ஸம்ஷன் இருக்குது. ஓகேங்களா? செக்ஷன் 54, 54F, ஸோ 54 ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் தான். ஸோ இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே ஒரு கேப் வந்து 10 crore வரைக்கும் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 10 கோடிக்கு மேலே உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வந்தால் அதுக்கு எக்ஸம்ஷன் கிடையாது. நீங்கள் அகைன் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணாலுமே. ஸோ இதை வந்து செக்ஷன் 54(1)ல் சொல்லியிருக்காங்க, 54(2)லையும் அதே தான் சொல்லியிருக்காங்க. சேம் தான். ஸோ சேஞ்ச் ஆனது இதுதான். ஃபஸ்ட்டு எந்த லிமிட்டும் கிடையாது, இப்போ வந்து 10 crore வந்து லிமிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 54Fலையும் அதே தான். ஒரு புது அசட் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் த அசட் எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணணும்னா நெட் கன்சிடரேஷன். ஓகேங்களா? ஸோ அந்த 10 கோடிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் ரிசீவ்டு அஸ் ரெடியூஸ்டு பை எனி எக்ஸ்பென்சஸ். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்க, 10 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு அதை விற்கிறதுக்கு புரோக்கரேஜ் ஆயிருக்கு, இல்லை வேறு ஏதாவது அது சம்மந்தப்பட்ட டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டு தான் உங்களோட கேபிட்டல் கெயின். நெட் கன்சிடரேஷன், கேபிட்டல் கெயின் கிடையாது, நெட் கன்சிடரேஷன் அப்படின்னு கருதப்படும். அப்படிங்கிறது செக்ஷன் 54Fல லாஸ்ட் இயர் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இங்கேயும் சேம் தான், அந்த 10 கோடி லிமிட்டை தான் சொல்லியிருக்குங்க 54F(4)ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது தான், ஒரு எல்ஐசி பாலிசி, அதாவது செக்ஷன் 10(10)Dல மெச்சூரிட்டி வேல்யூ, ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியோட மெச்சூரிட்டி வேல்யூ டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் லாஸ்ட் இயர் ப்ரீமியம் வேல்யூ 5 lakhsக்கு மேலே போச்சுன்னா அது டாக்ஸபிள் அப்படிங்கிறத செக்ஷன் 56 வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டாக்ஸபிள் ஆகிடும் அப்படிங்கிறத இங்கே அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2023-24ல் உள்ள மேஜர் அமெண்ட்மெண்ட் அவ்வளவுதான். ஸோ நான் எல்லா அமெண்ட்மெண்ட்டையும் உள்ளே கொண்டு வந்துட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மேஜராக நம்ம 90% பேருக்கு அப்ளிகபிள் ஆகக்கூடிய மேஜர் அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டேன். சில ஸ்பெசிஃபிக் கேசஸ்லாம் உள்ளே கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. ரெண்டாவது 1 hourக்குள்ளே அதை கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம 23-24ல் இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ஃபினான்ஷியல் இயர் 2024-25ல் என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவுமே இல்லைங்க. இப்போ முன்னாடி என்ன பார்த்தோமோ அது எல்லாமே அப்படியே அப்ளிகபிள். ஸோ அவ்வளோதான். வெரி ஃபியூ அப்டேட்ஸ், அதுவும் வந்து ஸ்பெசிஃபைட் கேசஸ்க்கு மட்டும்தான் வரும். ரொம்ப ரேர் கேசஸ், அது வேணால் நான் தனியாக குரூப்பில் வந்து உங்களுக்கு சார்ட் போடுறேன். ஓகேங்களா? இப்போ அதை சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணவும் தேவையில்லை. ஸோ ஃபினான்ஷியல் 24-25க்கு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஸ்லாப் ரேட் சேஞ்ச் கிடையாது, எந்த மேஜர் சேஞ்சஸும் கிடையாது. டோட்டல் ஃபினான்ஸ் ஆக்டே ஒரு பேஜ் 1.5 பேஜில் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஜிஎஸ்சியும் சேர்ந்து, ஜிஎஸ்சிலேயே 2 பாயிண்ட் மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் அனதர் 1 பாயிண்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் அப்டேட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தாச்சு, மேஜர் அப்டேட்ஸ். ரெண்டாவது, நம்ம ஐடி ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு இப்போ போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஐடி ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, ஏன்னா இப்போ ஐடி வந்து ITR 1, 2 and 4 ஃபார்ம் எல்லாமே 1 ஏப்ரலே போர்ட்டலில் அவைலபிள் இருக்குது. இப்போ வரைக்கும் அரௌண்டு 30,000 ஐடிக்கு மேலே ஃபைலும் பண்ணிட்டாங்க.
ஓகேங்களா. இன்கம் டேக்ஸ் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 days பேக் வந்து 23,000 ஐடிஆர் வந்து ஆல்ரெடி ஃபைல்டு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் நோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஐடிஆர் ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐடிஆர் ஃபார்ம் 1 to 7 வரைக்கும் இருக்குது. உங்களோட அசஸிக்கு இல்லை உங்களோட கேஸ்க்கு உங்களுக்குன்னே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐடிஆர் ஃபைலிங்க்கு இன்கம்க்கு ரெலவெண்ட் டாக்குமெண்ட். ஸோ என்னென்னலாம் டாக்குமெண்ட் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது, பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம், ஜிஎஸ்டி யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருக்கலாம், சேலரியாக இருந்தால் ஃபார்ம் 16, கேபிட்டல் கெயினாக இருந்தால் அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட். ஸோ உங்களோட இன்கம்க்கு அண்ட் அதர் டிடக்ஷன்ஸுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன் இருந்தால் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் நம்ம பேங்க்கில் கேட்போம், இல்லை பேங்க் லோன் ஸ்டேட்மெண்ட் கேட்போம். ஸோ இந்த மாதிரி அதர் ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அதையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் செகண்ட் ஸ்டெப்பு. தேர்டு ஸ்டெப்பு வெரிஃபையிங் டேக்ஸ் கிரெடிட். 26 AS எடுத்து உங்களோட டேக்ஸ் டிடிஎஸ் எவ்வளவு இருக்குது, டிசிஎஸ் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிற கான்செப்டில் செக் பண்ணிக்கணும். ஏன்னா அதை பேஸ் பண்ணியும் இன்கம் எவ்வளோங்கிறது தெரியும். ரெண்டாவது நம்ம 26 AS அண்ட் ஏஎஸ் எடுத்தால் ஜிஎஸ்டி டேர்ன் ஓவர் எவ்வளவு, வேறு என்னென்ன டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, கேபிட்டல் கெயின் இருக்கா, அவர் ஈக்விட்டி ட்ரேடிங் பண்ணுறாரா, F1 ட்ரேடிங் பண்ணுறாரா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், கேஷ் டெபாசிட் எல்லாமே 26 AS, ஏஎஸ் அண்ட் டிஏஎஸில் வந்துடுது. ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த மூணையுமே நம்ம மேட்ச் பண்ணணும். மூணுலேயும் வேறு வேறு டேட்டா கூட சம்டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த மூணையுமே மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி தான் நம்ம ஐடி ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ ஃபார்ம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இப்போவே பண்ணணுங்கிறது நமக்கு அவசியம் இல்லை. ஏன்னா ஆஃப்டர் மே 31 வரைக்கும் டிடிஎஸ் ஃபைலிங்க்கு டியூ டேட் இருக்குது இந்த லாஸ்ட் குவார்ட்டருக்கு. இன்னும் சில பேர் டோட்டல் இயருக்கே லாஸ்ட் குவார்ட்டரில் தான் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஜூனில் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு கன்ஃபார்மாக அவருக்கு எந்த டிடிஎஸும் கிடையாது, எந்த இன்கமும் கிடையாது அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் பண்ணலாம். அதுவும் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க, பார்ட்டி டிடிஎஸ் பண்ண உடனே உங்களுக்கு வந்து டிஃபால்ட் ரிட்டர்ன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்படி வர்றப்போ பண்ணிட்டீங்க, வேறு வழியில் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் ரெக்டிஃபை பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் அதுதான். அதை ரெக்டிஃபை பண்ணி விடணும், இல்லைனா டிமாண்டாக ஜென்ரேட் ஆகிடும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமைஸ் நோட்டிஃபிகேஷன் வர்றப்பயே நீங்கள் திருப்பி அகைன் 26 AS ஏஎஸ் எல்லாம் செக் பண்ணி அகைன் கரெக்டட் ரிட்டர்ன் அப்லோட் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் ரெக்டிஃபை பண்ணலாம், இல்லை ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம் வித்தின் டியூ டேட்குள்ளே இருந்தால். ஓகேங்களா. ஸோ ஐடிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு டீட்டெயில் என்னென்னா எந்த ஐடிஆர் ஃபார்ம்னு தெரியணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம ஐடிஆர் பொறுத்த வரைக்கும் ஐடிஆர் ஃபார்ம் 1 to 7 வரைக்கும் இருக்குது. ஐடிஆர் 1 யார் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ரெசிடென்ட். ஒரு இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் தான் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ண முடியும். அவருக்கு என்னென்ன இன்கம் இருக்கலாம்னா சேலரி இன்கம் இருக்கலாம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஒரே ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்கலாம், அதே மாதிரி அதர் சோர்சஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்கலாம். அதில் என்னென்ன இருக்கக்கூடாதுன்னா அதர் சோர்சஸ் இன்கம்லே லாட்ரி இன்கம், வின்னிங் ஃப்ரம் லாட்ரியோ இல்லை ரேஸ் ஹார்சஸ், ஓனிங் ஆர் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். ஸோ அந்த இன்கம் தவிர இருக்கக்கூடிய அதர் சோர்சஸ் இருந்தால் அவர் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணலாம். இது மூணும் சேர்ந்தும் இருக்கலாம், சேராமையும் இருக்கலாம், எனி ஒன் கூட இருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி அக்ரி இன்கமும் இருக்குது, ஆனால் 5000 ரூபாய்க்குள்ளே இருந்தால் அவர் ஐடிஆர் 1 சூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் இன்கம் இந்த எல்லா இன்கமும் சேர்ந்து 50 லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவர் ஐடிஆர் 1 சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ ஐடிஆர் 1க்கான கண்டிஷன்ஸ் இதுதான். ஐடிஆர் 2 யார் ஆட் பண்ணலான்னா இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்யூஎஃப், ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாகவும் இருக்கலாம். எந்த பிஸ்னஸ் இன்கமும் இருக்கக்கூடாது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1க்கு மேலே இருக்குது அப்படின்னா அவர் ஐடிஆர் 2 பண்ணிக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் கெயின் இருக்குது அப்படின்னா அவர் ஐடிஆர் 2 சூஸ் பண்ணலாம். ஃபாரின் இன்கம், ஃபாரின் சோர்சஸ் வந்து இன்கம் இருக்குது. அதே மாதிரி அன்லிஸ்டட் ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருக்காரு, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த வேரியேஷன் இருந்தாலும், மல்டிபிள் ஆப்ஷன் இருந்தாலும், பிஸ்னஸ் இன்கம் இல்லாத ஒருத்தர் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே அவரோட இன்கம் ஆகுதுங்கிறப்ப அவர் ஐடிஆர் 2 சூஸ் பண்ணிக்கலாம். கேபிட்டல் கெயின் இருக்குது, ஃபாரின் இன்கம் இருக்குங்கிறப்ப அவர் ஐடிஆர் 2 சூஸ் பண்ணிக்கலாம். ஐடிஆர் 3 எப்போ சூஸ் பண்ணணும்னா ஐடிஆர் 3 வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப், ரெசிடெண்ட்டாக இருக்கலாம், நான் ரெசிடெண்ட்டாக இருக்கலாம். இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் இருக்குன்னா அவர் ஐடிஆர் 3 கண்டிப்பாக சூஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா.
அடுத்து அவர் ஒரு ஃபேர்மில் பார்ட்னராக இருக்கிறாருன்னா ஐடிஆர் 3 தான் சூஸ் பண்ண வேண்டும். ஏன்னா அங்கே பார்ட்னர்ஷிப்பில் இருந்து அவருக்கு சேலரி வந்திருக்கலாம், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வந்திருக்கலாம், அது இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸில் தான் காமிக்கணும். அதனால் ஐடிஆர் 3ல தான் பிஸ்னஸ் இன்கம். ஐடிஆர் 1லையும் 2லையும் பிஸ்னஸ் இன்கம்கான காலமே கிடையாது. ஐடிஆர் 3ல இருந்து தான் பிஸ்னஸ் இன்கம்ங்கிறது கான்செப்டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிஸ்னஸ் இன்கம் இருக்கிற எல்லாரும் 90% ஐடிஆர் 3 தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஐடிஆர் 4. ஐடிஆர் 4 என்னன்னா இண்டிவிஜுவல் ஹெச்இஎஃப் தான் பண்ண முடியும். ரெசிடென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஐடிஆர் 4 பண்ண முடியும். ப்ரிசம்டிவ் இன்கம் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் ஐடிஆர் 4 யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ப்ரிசம்டிவ் இன்கம் மீன்ஸ் 44 AD, 44 ADA, 44 AE. நம்ம முன்னாடியே பார்த்தது தான். 44 AE வேணால் கடைசியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐடிஆர் 4 வந்து பார்த்தாச்சு. ஐடிஆர் 5, 6, 7. ஐடிஆர் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லை லிமிடெட் லயபிலிட்டி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் அவங்க ஐடிஆர் 5ல தான் பண்ணணும். ஐடிஆர் 6 ஃபார் கம்பெனிஸ், ஐடிஆர் 7 ஃபார் ட்ரஸ்ட். ஓகேங்களா? இவங்களுக்கு வேற எந்த கண்டிஷனும் கிடையாது. ஸோ இந்த லீகல் ஸ்டேட்டஸ் இருந்தாலே அவங்க இந்த ஃபார்ம் தான் சூஸ் பண்ண முடியும். ஃபார்மாக இருந்தால் எல்எல்பியாக இருந்தாலும் ஐடிஆர் 5, கம்பெனிஸ்னா ஐடிஆர் 6, ட்ரஸ்ட்னா ஐடிஆர் 7. ஓகேங்களா? ஸோ ஐடிஆர் ஃபார்ம் 1 to 7 வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்கம் டேக்ஸ் அப்டேட்ஸ் பார்த்தாச்சு, மேஜர் அப்டேட்ஸ். ஸோ நமக்கு டைம் இருக்கிறதுனால 44 AD ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷனை நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கரெக்டாக இருக்கும் என்னோட 1 hour டைமு. இருந்தாலும் மீட்டிங் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனது லேட் ஆனதுனால எண்ட் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது, வேற ஒன்றும் இல்லை. நான் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் சார். ஓகே. செக்ஷன் 44 AD ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன். ஓகேங்களா? இது யார் யாருக்கு அப்ளிகபிள்? மொத்தம் வந்து செக்ஷன் 44 ADயில் 6 சப்செக்ஷன் தான் இருக்குது, வேற எந்த கண்டிஷனுமே கிடையாது. இந்த 6 சப்செக்ஷன் மட்டும் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ரிசம்டிவ் இன்கம்மை கண்ணை மூடிட்டு நீங்கள் போயிடலாம், உங்களுக்கு ஓகேயா இருந்ததுன்னா. ஸோ எலிஜிபிள் அசசி என்கேஜ் இன் எலிஜிபிள் பிஸ்னஸ். ஒரு எலிஜிபிள் அசசி எலிஜிபிள் பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா அவரோட டேர்ன் ஓவர்லேயோ இல்லை கிராஸ் ரிசிப்ட்லேயோ 6%, 8% இல்லை அதை விட அதிகமாகவோ இன்கம் காமிக்கிறாருன்னா அவர் 44 AD ஆப்ட் பண்ணலாம், ப்ரிசம்டிவ் இன்கம் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்றது செக்ஷன் 44 AD சப்செக்ஷன் 1. செகண்ட் செக்ஷன் சப்செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா டிடக்ஷன் அலவபிள் அண்டர் செக்ஷன் 30 to 38. 30 to 38 என்ன சொல்லுதுன்னா ஒரு பிஸ்னஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் கிளைம் பண்ணலான்னு சொல்லுது. ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் டீம்டு டு பி கிளைம்டு. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கிளைம் பண்ணி தான் அந்த 8% ஆர் 6% டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது தான் 44 AD 2. ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸும் கிளைம் பண்ணியதாக கருதப்படும். சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா WDV ஆஃப் எனி அசட் shall be deemed to have been calculated. அதாவது WDV நீங்கள் டெப்ரிசியேஷன் போக தான் மீதி WDV அசட் அங்கே போடணும் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? டெப்ரிசியேஷனும் கிளைம் பண்ணியாச்சு, டெப்ரிசியேஷன் கழிச்சது போக மீதி உள்ள அசட்டு தான் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் செக்ஷன் 44 AD 3. ஓகேங்களா? செக்ஷன் 44 AD 4 இதுதான் ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷன், எல்லாருக்கும் குழப்பக்கூடிய செக்ஷனும் கூட. இது என்ன சொல்லுதுன்னா இது டைரெக்டாக சொல்கிறத நான் சொல்லிடுறேன், ஆனால் அதுபடி புரிஞ்சிட்டிங்கன்னா குழப்பந்தான் இருக்கும். நான் உங்களுக்கு அகைன் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பின்னாடி ஸ்லைடில் வச்சுருக்கேன், உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். இதில் என்ன சொல்லுதுன்னா டிக்ளேர் ப்ராஃபிட் ஃபார் எனி ப்ரீவியஸ் இயர். 44 ADயில் ஏதாவது ஒரு வருஷம் நீங்கள் ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா doesn't declare profit for any of the succeeding 5 years. ஸோ ஒரு வருஷம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ இது முழுசாக பாதியாக படிச்சிங்கன்னா இப்படி தான் இருக்கும். முழுசாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு வருஷம் நீங்கள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷம் டிக்ளேர் பண்ணாமல் வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி 5 வருஷத்துக்கு போக முடியாது, அதுதான் இங்கே சொல்லுது. ஓகேயா? ஸோ ஒரு வருஷம் டிக்ளேர் பண்ணிட்டீங்க, அடுத்த வருஷம் டிக்ளேர் பண்ணலை அப்படின்னா ஷால் நாட் பி எலிஜிபிள் டு கிளைம் சக்சீடிங் 5 அசஸ்மெண்ட் இயர். இந்த வருஷத்தோடு சேர்த்து 6 வருஷத்துக்கு நீங்கள் அகைன் 44 AD ஆப் பண்ண முடியாது. ஒரு தடவை வெளியே வந்துட்டா திருப்பி ஆப் பண்ண முடியாது, அவ்வளோதான் சிம்பிள். ஆனால் நீங்கள் ஒரு தடவை 44 AD எடுத்துட்டால் திருப்பி 5 வருஷம் 44 AD போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறது அதுதான், அதனால தான் அதை சொல்கிறேன். குழப்பமாக இருக்குங்கிறது காரணம் நிறைய பேர் மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிறாங்க.
44 AD இந்த வருஷம் நீங்கள் எடுக்கலாம். அடுத்த வருஷம் 44 AD வேணான்னா நீங்கள் வெளியே போயிடலாம். ஆனால் வெளியே போயிட்டா திருப்பி 5 வருஷம், அந்த வருஷத்தோட சேர்த்து 6 வருஷம். ஓகேங்களா? ஸோ 6 வருஷம் நீங்கள் 44 AD திருப்பி ஆட் பண்ண முடியாது. அது எக்ஸாம்பிளோட பின்னாடி பார்க்கலாம். ஸோ 44 AD 5 44 AD 5 சப்செக்ஷன் 5 என்ன சொல்லுதுன்னா 44 AD 4 யாருக்கெல்லாம் அப்ளிகபிளோ, அதாவது யாரெல்லாம் வெளியே வந்துட்டீங்களோ அவங்களோட இன்கம் வந்து 2 லட்சத்துக்கு மேலே போனாலோ இல்லை 1 கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் ஏதோ ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு 2 லட்சத்துக்கு மேலே இன்கம் போயிட்டாலே அவங்க செக்ஷன் 44 AA2 படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களோட டர்ன் ஓவருங்கிற கான்செப்ட் இப்போ வேணாம். அவங்க டாக்ஸ் ஆடிட்டில் கவர் ஆகுறாங்க அப்படிங்கிற. சார் மைக்கை க்ளோஸ் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஸோ அவர் டாக்ஸ் ஆடிட்டில் கவர் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டாக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டும் ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா? 44 AD 4 படி அவங்க ஒரு தடவை 44 AD ஆட் பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்த வருஷம் அவங்களோட இன்கம் 2 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். 44 AD ஆட் பண்ணுறவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. அதுலேருந்து வெளியே வந்தால் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி 44 AB கேட்டகரியில் வந்தால் டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சப்செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா இந்த ப்ரொவிஷன் 44 AD யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லுது. 3% தான் சொல்லுது. 44 ADA அதாவது இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷனில் நீங்கள் இன்கம் டிக்ளேர் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் உங்களுக்கு 44 AD அப்ளிகபிள் ஆகாது. உங்களுக்கு கமிஷன் இன்கமோ புரோக்கரேஜ் இன்கமோ இருந்தால் நீங்கள் 44 ADயில் வர முடியாது. அதே மாதிரி ஏஜென்சி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 44 AD ஆட் பண்ண முடியாது. நீங்கள் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். டாக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள்னா டாக்ஸ் ஆடிட் போகணும். இந்த 3 தான் 44 ADயில் வரக்கூடாத பிஸ்னஸ். இன்னொன்று எலிஜிபிள் பிஸ்னஸில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, அதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது எலிஜிபிள் அசஸி எலிஜிபிள் பிஸ்னஸ் அப்படின்னு தான் 44 AD வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எலிஜிபிள் அசஸி அப்படின்னா யாருன்னு பார்த்தா ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் HUF பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ இவங்க 3 பேரும் ரெசிடென்ட்டாக இருந்து இவங்க 3 பேருமாக இருந்தால் இவங்க 44 AD ஆட் பண்ணலாம். LLP ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி இவங்க 3 பேரும் இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் டிடக்ஷன் அவைல் பண்ணியிருக்க கூடாது. இது எல்லாமே ஸ்பெசிஃபைட் கேசஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அதாவது ஃப்ரீ ட்ரேட் ஜோன், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் யூனிட், எல்லாமே எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட யூனிட். அங்கே நீங்கள் வாங்கக்கூடிய டிடக்ஷன் அவைல் பண்ணியிருந்தால் நீங்கள் 44 AD ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் எலிஜிபிள் அசஸி தான். எலிஜிபிள் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸப்ட் பிஸ்னஸ் ஆஃப் ஃப்ளையிங், ஹையரிங், லீசிங் ஆஃப் குட்ஸ் கேரியேஜ். அதாவது செக்ஷன் 44 AE படி நீங்கள் ஒரு குட்ஸ் கேரியேஜ், ஹெவி குட்ஸ் கேரியேஜ் ஏதோ ஒன்று, ஒரு டெம்போவோ ஒரு ஈச்சரோ வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை வாடகைக்கு விட்டோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணியோ நீங்கள் வந்து வருமானம் உங்களுக்கு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 44 ADக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஸோ ஆல்ரெடி சொன்ன 3 பிஸ்னஸ், இது ஒன்று 4 பிஸ்னஸ். ஸோ இந்த 4 பிஸ்னஸும் இருந்தால் நீங்கள் 44 AD ஆட் பண்ணக்கூடாது. ப்ளஸ் உங்களோட டேர்ன் ஓவர் 2 கோடிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நீங்கள் 44 AD ஆட் பண்ணக்கூடாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போன வருஷம் அதை 3 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சப்ஜெக்ட் டு கண்டிஷன் 5% மேலே கேஷ் ரிசிப்ட் இருக்கக்கூடாது. ரெண்டாவது அடிஷனல் ஒரு பாயிண்ட்டு, அந்த கேஷ் ரிசிப்ட்டுங்கிறதுல ஒரு செக் நீங்கள் வாங்குறீங்க, அது அக்கௌண்ட் பே செக்காக வாங்கலை அப்படின்னா அதுவும் கேஷாக தான் கருதப்படும். என்னோட பேரில் நான் கணேசமூர்த்தின்னு செக் வாங்கி நான் போய் பேங்க்கில் கேஷாக எடுத்துட்டேன்னா அதை வந்து பேங்க் ரிசிப்டாக அக்கௌண்ட்டில் வந்ததாக கருதப்படாது, அது கேஷாகத்தான் கருதப்படும். ஓகேங்களா? ரெண்டாவது சார் நம்ம 44 ADயில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் எலிஜிபிள் அசஸி, எலிஜிபிள் பிஸ்னஸ் ரெண்டும் பார்த்துட்டோம். 6%, 8% அடுத்த பாயிண்ட் அதுதான். ஸோ 8% யாருக்கு அப்ளிகபிள்னா கேஷாக ரிசீவ் பண்ணவங்க 8% ப்ராஃபிட் டிக்ளேர் பண்ணணும். 6% வந்து யார் பண்ணலாம் அப்படின்னா அக்கௌண்ட் பே செக் மூலமாகவோ, பேங்க் டிடி மூலமாகவோ, ECS எலக்ட்ரானிக் கிளியரிங் சிஸ்டம் மூலமாகவோ இல்லை அதர் எலக்ட்ரானிக்ஸ் மோட்ஸ். ஸோ இந்த மூலமாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா 6% காமிக்கலாம். ஒரு பர்சன் கேஷாகவும் வாங்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டர்ன் ஓவர் 1 கோடி, பாதி கேஷாக வாங்கியிருக்காரு, பாதி ஜிபேயில் வாங்கியிருக்காரு, இல்லை பேங்க்கில் வாங்கியிருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த ரேஷியோ படி பிரித்து கேஷாக வாங்கினதுக்கு 8ம் நீங்கள் பேங்க்கில் வாங்கினதுக்கு 6ம் நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். மினிமம் 8, மினிமம் 6. ஓகேங்களா? ரெண்டாவது இந்த அமௌண்ட் எல்லாமே
வித்தின் டியூ டேட்டுக்குள்ள ரிட்டர்ன் ஃபைலிங் டியூ டேட்டுக்குள்ள ரிசீவ் ஆயிருக்கணும். நீங்கள் பில் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் ஜூலைனா 4 மந்த்துக்குள்ள ரிசீவ் ஆகவில்லை என்றால் அது நீங்கள் 6%ல கருத முடியாது. 8%ல போட்டு தான், ஏன்னா அப்போ வரைக்கும் ரிசீவ் ஆகலை. ஸோ அதை ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நீங்கள் ஃபியூச்சர் டேட்டை வந்து 6% டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அது நான் பேங்க் சேனல் அப்படிங்கிற மாதிரி இப்போ அசியூம் பண்ணிட்டு 8% மேலே நீங்கள் போட்டு காமிச்சு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே அதர் எலக்ட்ரானிக் மோட் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரூல் 6A BBAல கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், IMPS, UPI, RTGS, நெஃப்ட், BHIM. ஸோ இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ பேங்க் சேனல் மூலமாக வந்தால் இது எல்லாமே அதர் எலக்ட்ரானிக் மோடு 6% நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 44AD நம்ம சப்செக்ஷன் 4 சொல்லியிருந்தோம். அதோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் வி ஆப்டட் அவுட் ஆஃப் செக்ஷன் 44AD வி கான்ட் ஆப்ட் ஃபார் another 6 years. ஒரு தடவை வெளியே வந்துட்டா 6 வருஷத்துக்கு திருப்பி உள்ளே போக முடியாது. ஸோ இதுதான் 44ADயில் உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன். இது 2017-18 இருந்து தான் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அசசி 44AD 2019-20 ஆட் பண்ணியிருக்காரு. 2020, 2021, 21-22 3 வருஷமும் 44AD தான் வச்சிருக்காரு. 4வது வருஷம் ஃபினான்ஷியல் இயர் 22-23 44ADலேருந்து வெளியே வந்துட்டார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு 6 வருஷத்துக்கு, அதாவது 23-24 இந்த வருஷத்தையும் சேர்த்தா 6 வருஷத்துக்கு அவர் 44AD திருப்பி ஆட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ நாள் இந்த அசசி 2019-20 ஐடி ஃபைல் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் டாக்ஸ் ஆடிட் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காரு, இல்லை 44AD ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா, இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுறாருன்னா அவர் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓகேங்களா? 44AD ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. வெளியே போனால் திருப்பி வரதுக்கு தான் 6 வருஷம் ரெஸ்ட்ரிக்ஷன். நெக்ஸ்ட் 44ADக்கு வேற என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எலிஜிபிள் அசசி யாருன்னு சொல்லிட்டோம். ஸோ இவங்க எல்லாமே இன்எலிஜிபிள் அசசி. நான் ரெசிடென்ட்டாக இருந்தால், இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் பார்ட்னர்ஷிப், கம்பெனி கிடையாது, எல்எல்பி கிடையாது, ஏஓபி, பிஓஏ, நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், இவங்க யாரும் 44AD ஆட் பண்ண முடியாது. 44AD ஏன் ஆட் பண்ணணும்? பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு கம்ப்ளைன்சஸ். 44AD பொறுத்த வரைக்கும் உங்கள் டேர்ன் ஓவர் என்ன, நெட் ப்ராஃபிட் என்ன, நீங்களாக டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிடலாம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண தேவையில்லை. பேலன்ஸ் ஷீட்டு டீட்டெயில்ஸும் ஐடிஆர் ஃபார்ம்ஸில் கூட கொடுக்க தேவையில்லை. ஸோ உங்களுக்கு கம்ப்ளைன்சஸ் வெரி வெரி லெஸ். ரெடியூஸ்டு கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட்டும் லெஸ்ட்டு. கம்ப்ளைண்ட்ஸே லெஸ்ஸுங்கிறப்போ நீங்கள் ஒரு ஆளை போட்டு அக்கௌண்டிங் ஃபாலோ பண்ண தேவையில்லை. ஒரு சிஏக்கு டேக்ஸ் ஆடிட் ரிப்போர்ட்டுக்கோ இல்லை சிஏக்கோ ஃபீஸ் தர தேவையில்லை. நம்ம கன்சல்டன்ட் நம்மளே கூட ஃபைல் பண்ணிக்கலாம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ், நம்ம பிஸ்னஸும் சொல்லலாம், அசசியோட பிஸ்னஸும் சொல்லலாம். அவர் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட்டு பிஸ்னஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கிறவங்களுக்கு இது பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்அலவன்சஸ் எதுவுமே கிடையாது. 44AD நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா டிஸ்அலவன்சஸே கிடையாது. செக்ஷன் 40AI 40A1, அதாவது டிடிஎஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்கிற டிஸ்அலவன்சஸ் இங்கே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஈவன் டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறதே கிடையாது. செக்ஷன் நான் டாக்ஸ் ஆடிட் கேஸ் அசசிக்கு ஃபினான்ஷியல் 2021 கொண்டு வந்துட்டாங்க. டிடிஎஸ் பிடிக்க தேவையே இல்லை. ஒன்லி டாக்ஸ் ஆடிட் அசசிக்கு மட்டும்தான் டிடிஎஸ் மஸ்ட். டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேண்டியது மஸ்ட். ஓகேங்களா? சோ இங்க டிஸ்அலவன்ஸ் கிடையாது. 43BH இதுக்கு அப்ளிகபிள் ஆகாதுங்க சார். அடுத்த பாயிண்ட் அதான் சார், கிடையாது. நோ டிஸ்அலவன்ஸ் ஆஃப் செக்ஷன் 43B. செக்ஷன் 43Bல உள்ள எந்த இதுவுமே டிஸ்அலவன்ஸ் கிடையாது. நீங்க 44AD சூஸ் பண்ணீங்கன்னா செக்ஷன் 43Bல சொல்லியிருக்க ஏல இருந்து ஹெச் வரைக்கும் எந்த டிஸ்அலவன்ஸஸும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து நோ டிஸ்அலவன்ஸ் ஆஃப் செக்ஷன் 40A3. செக்ஷன் 40A3 என்ன சொல்லுதுன்னா, 10,000 மேலே கேஷ் கொடுத்தா டிஸ்அலவன்சஸ் நம்ம சொல்கிறோம்ல, அது டாக்ஸ் ஆடிட்டுக்கு மட்டும்தான். டாக்ஸ் ஆடிட்டுக்கு மட்டும் கிடையாது, சாரி. 44AD இல்லாத கேஸுக்கு. ஏன்னா டாக்ஸ் ஆடிட் இல்லைனாலுமே நம்ம புக்ஸ் மெயின்டைன் பண்ணி ஐடிஆர் 3 பண்ணலாம், அங்கே டிஸ்அலவ் ஆகும். ஸோ 44AD பொறுத்த வரைக்கும் கேஷ் 10,000 மேலே கொடுத்தோம் அப்படிங்கிற டிஸ்அலவன்ஸும் இங்கே கிடையாது. அட்வான்ஸ் டேக்ஸும் எவ்ரி குவார்ட்டர் கட்ட வேண்டியதே கிடையாது. லாஸ்ட் குவார்ட்டரில் கட்டினா போதும். இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம அட்வான்ஸ் டேக்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வெய்வர் ஆகுது ஃபர்ஸ்ட் 3 குவார்ட்டர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 44ADயோட பெனிஃபிட்ஸ் இதுதான். ரெண்டாவது ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டிருக்கேன். உங்களோட டேர்ன் ஓவர் வந்து இந்த பெனிஃபிட்டை ஒரு சின்ன கால்குலேஷனாக போட்டிருக்கேன். உங்களோட டேர்ன் ஓவர் வந்து 1,17,00,000 இருக்குன்னா உங்களோட ரிசிப்ட் எல்லாமே மேக்ஸிமம் பேங்க் சேனல் மூலமாக தான் வந்திருக்குன்னா நீங்கள் 6% ப்ராஃபிட் காமிச்சால் 7 லட்சம் தான் வரும். டேக்ஸே கட்ட வேண்டியதில்லை. பாருங்கள், 1,17,00,000 6% ப்ராஃபிட்டாக இருந்தால்
சரி வேணாங்க எனக்கு கேஷே வரலைங்க, சாரி எனக்கு பேங்க்கே வரலைங்க, எல்லாமே கேஷ் அப்படின்னா 8% நீங்கள் காமிக்கணும். 9.5 லட்ச ரூபா கட்டணும். 50,000 ரூபா கட்டினா போதும். 1.25 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் இருக்கிற ஒரு ஆள் 9 லட்ச ரூபா டேக்ஸ் கட்டினால் 50,000 கட்டினால் போதும். எந்த தொல்லையும் கிடையாது. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் இஷ்யூவே கிடையாது. இதே உங்களுக்கு 87 லேக்காக இருந்தால் நீங்கள் 8% வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 7 லேக் உள்ள வருது, டேக்ஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் 4480 ஆட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட். பட் ஆனால் ப்ரீவியஸ் இயர் வெளியே வந்திருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப முக்கியம். உங்களோட டேர்ன் ஓவர் 1.5 கோடியாக இருந்து நீங்கள் 6% காமிச்சிங்கன்னா 9 லட்சம் தான் காமிக்கிங்க, 45,000 தான் டேக்ஸ் வரும். 8% காமிச்சா 12 லட்சம் வரும், 90,000. ஒரு சின்ன ரஃப் கால்குலேஷன் தான். இதை நான் இந்த ஃபைலை ஷேர் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 44ADA 44ADA என்னன்னா 44AD எப்படி பிஸ்னஸ்க்கோ 44AD வந்து ப்ரொஃபஷனுக்கு சில ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் மட்டும்தான். லீகல், மெடிக்கல், இன்ஜினியரிங் ஆர் ஆர்கிடெக்சர் ப்ரொஃபஷன், நம்ம அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் அண்ட் டெக்னிக்கல் கன்சல்டன்சி, இன்டீரியர் டெக்கரேஷன். ஸோ இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபைட் ப்ரொஃபஷன் பண்ணுறவங்க அவங்க 44AD ஆட் பண்ணி மினிமம் 50% ஆர் ஹையர் ப்ராஃபிட் காமிக்கணும். 44AD ஆட் பண்ணால் கண்டிப்பாக அபவ் 50% காமிக்கணும். அவங்களோட டேர்ன் ஓவர் 50 லட்சத்துக்கு மேலே எக்ஸீட் ஆகிருக்கக்கூடாது. லாஸ்ட் இயர் அமெண்ட்மெண்ட்டில் அதை 75 லேக்காக மாற்றிட்டாங்க. கண்டிஷன் 5% மேலே கேஷ் ரிசிப்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ 44ADக்குள்ள அதர் கண்டிஷனில் இதுக்கும் அப்ளிகபிள் ஆகும். எந்த ரிடக்ஷனும் டிஸ்அலவன்சஸும் கிடையாது. 44AE இதான் லாஸ்ட் ஸ்லைட் நினைக்கிறேன், இதோட முடிச்சுக்கலாம். 44AE நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குட்ஸ் கேரியேஜ் நாட் மோர் தென் 10 குட்ஸ் கேரியேஜ் அவர் ஓன் பண்ணியிருக்க கூடாது. 10 லாரிக்கு மேலே அவர் வச்சிருக்க கூடாது. 10 லாரிக்குள்ளே வச்சிருந்தால் அவர் இதை ஆட் பண்ணலாம். அந்த லாரியை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னா பிளேயிங், ஹையரிங் ஆர் லீசிங், ரெண்ட்டுக்கு விடலாம், இல்லை அவரே கொண்டு போய் குட்ஸுக்கு டெலிவரி பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறப்போ அவரோட இன்கம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா அது ஹெவி குட்ஸ் வெஹிக்கிளாக இருந்தால் அந்த வெஹிக்கிளோட வெயிட், கிராஸ் வெயிட் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வெயிட் ஈச்சர் லாரி 10 டன்னுனா ஒரு டன்னுக்கு 1000 ரூபா கணக்கு பண்ணி 10,000 ரூபா, 10 டன்னுக்கு 10,000 ரூபா எவ்ரி மந்த் வந்து அவர் இன்கம் டிக்ளேர் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ அதே அதர் தென் ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள் இல்லாமல் ஒரு டாடா ஏஸோ இந்த மாதிரி வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் மினிமம் 7,500 ரூபா பெர் மந்த் காமித்தால் போதும். ஸோ இந்த 10 லாரிக்கு மேலே போகிறப்பையோ இல்லை இதுக்கு கம்மியாக காமிக்கிறப்பையோ இவர் ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் 44A எப்படி புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஸில் வந்துடுவார். ஓகேங்களா?